கடை நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சிஎம்எஸ் தண்ணி நல்லா இருக்கு. இஷ்யூ அது கிடையாது, சாப்பாடு நல்லா இருக்கு, வந்து ஆதரவு கொடுங்க. இஷ்யூ பார்த்தீங்கன்னா அந்த கடை வந்து லோன் கேட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரீஃப் பேங்க் ராயாட்டில். இப்போ ரீசன்லியாக ஒரு ஒய்விங்கெலாம் வருஷலாம் உட்காந்துக்கிட்டு ஒரு டெபுட்டி மினிஸ்டர் சொன்னார் 50 மில்லியன் வந்து லோன் கொடுக்குறாங்க, சீக்கிரம் போயிட்டு கிராப் பண்ணுங்கன்னு சொன்னார் பேங்க் ராயாட்டில். ஞாபகம் இருக்குங்களா? எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது பேர் என்ன? பிரீஃப் ஆயில் பேங்க் ராயாட் இந்தியன் என்டர்பிரைனர் ஃபைனான்சிங். ஓகே, அது நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாப்பாடு கடைக்காரங்க வந்து போயிட்டு லோன் கேட்டிருக்காங்க. எங்கே? சுங்காய்பத்தானி பேங்க் ராயாட்டில். சுங்காய்பத்தானி பேங்க் ராயாட்டில் போயிட்டு கேட்கும் போது அப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கான், நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கான். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறோம், இந்தியன் ஃபுட், இந்தியன் கடை, சாமி படம் எல்லாமே இருக்குது, இந்தியன் கடை அது. ஸோ என்ன டாக்குமெண்ட்னா நான் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? லோன் உங்களுக்கு கிடையாது. ஏன் லோன் கிடைக்காதுன்னா, அவங்களோட ரூல்ஸ் படி, அவங்களோட பேங்க் ரூல்ஸ், இஸ்லாமிக் பேங்க் ரூல்ஸ் படி இவங்களுக்கு வந்து அலாட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு லோன்ட்டு. Hari tu saya dah follow up dengan saya punya syariah department. So mana-mana business yang berkaitan dengan makanan, kalau nak buat permohonan, dia mesti ada halal cert. So kalau tak ada tu memang kita tak boleh nak consider. என்னோட கேள்வி என்னன்னா, இது ரமணனுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ என்ன சொல்றீங்க, இவங்க வந்து அலால் சர்டிஃபிகேட் எடுக்கணும், எப்படி எடுப்பாங்க? நீங்கள் அலால் சர்டிஃபிகேட்னா நீங்கள் வந்து சாமி பணம் வைக்க முடியாது, உள்ளுக்கு வந்து முஸ்லீம் ஆள் வேலை செய்யணும், அதோட ப்ரொசீஜர் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் கேட்குறது யாருன்னா ரமணன். ஒரு மினிஸ்டரு பார்க்க போனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து அலால் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் லோன் கொடுக்கும். இந்த மீன்ஸ் மலேசியாவில் இந்தியனுக்கு லோன் கொடுக்குறீங்க, இந்திய சாப்பாட்டு கடைங்க, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் வந்து லோன் கிடையாதா? இவங்க ஒண்டி என்டர்பிரனர் இல்லையா? இவங்க ஒண்டி பிஸ்னஸ் மேன் இல்லையா? இப்போ இவங்க எங்கே போவாங்க? எந்த பேங்க்கு போவாங்க? ஸோ இது எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி இந்தியன் கடைகள்லாம் வந்து அலாலாக்க நினைக்கிறீங்களா? அலாலாக்கணும்னா உள்ளுக்கு முஸ்லீம்ஸ் வேலை செய்யணும், சாமி பணம் வைக்க முடியாது, சமைக்கணும். ஸோ குக் சமைக்கிறவங்க வந்து ஒரு முஸ்லீம் தான் சமைக்க முடியும். அதை செய்கிறீங்களா? என்னோட கேள்வி இது. வந்து ரமணனுக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்படி இருந்தால் எனக்கு அடிங்க. டேய், அங்கே உட்காந்துருந்தீங்களா வருஷலாம், பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் வீடியோ செஞ்சீங்களா? உங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாது தானே? பப்ளிசிட்டி தானே? ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஆத்திரமாரமாக வராதா? இன்னைக்கு வந்து ஒரு அலால் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்து இவங்களுக்கு லோன் கொடுப்பாங்கன்னா, அப்போ என்னத்துக்கு இருக்கீங்க அங்கே? என்னத்துக்கு இருக்கீங்க நீங்களாம்? வாய்பியும் மினிஸ்டரும் என்னத்துக்கு இருக்கீங்க?